இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். ஐயாரோ ஐயரே ஐயாரோ, ஐயாரோ ஐயரே ஐயாரோ, அளவின்றி அருள்பொழியும் எம் இறையே, அன்பாலே அரவணைக்கும் எம் துணையே, அளவின்றி அருள்பொழியும் எம் இறையே, அன்பாலே அரவணைக்கும் எம் துணையே. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார், தாழ்நிலையின் மக்களை அவர் மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார், தாழ்நிலையின் மக்களை அவர் மேன்மைப்படுத்துவார். யாழிசைத்து நடனம் செய்து புகழ்ந்து பாடுங்கள், யாழிசைத்து நடனம் செய்து புகழ்ந்து பாடுங்கள். தினம் வாழ்வாலே நன்மையை வாழ்ந்து காட்டுங்கள். அளவின்றி அருள் பொழியும் எம் இறையே, அன்பாலே அரவணைக்கும் எம் துணையே, அளவின்றி அருள் பொழியும் எம் இறையே. ஆண்டவரின் மாட்சி என்றும் விண்ணை கடந்தது, மண்ணுலகின் மீதும் அவரின் ஆட்சி நடக்குது. ஆண்டவரின் மாட்சி என்றும் விண்ணை கடந்தது, மண்ணுலகின் மீதும் அவரின் ஆட்சி நடக்குது. மலையில் விழும் அருவிகளை ஆர்ப்பரியுங்கள், மலையில் விழும் அருவிகளை ஆர்ப்பரியுங்கள். நிதம் ஆண்டவரின் ஆற்றலை எடுத்து கூறுங்கள். அளவின்றி அருள் பொழியும் எம் இறையே, அன்பாலே அரவணைக்கும் எம் துணையே, அளவின்றி அருள் பொழியும் எம் இறையே, அன்பாலே அரவணைக்கும் எம் துணையே. லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 7 இறை சொற்றொடர்கள் 11 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு நயின் என்னும் ஊருக்கு சென்றார். அவருடைய சீடரும் பெருந்திரளான மக்களும் அவருடன் சென்றனர். அவர் அவ்வூர் வாயிலை நெருங்கி வந்த போது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி வந்தனர். தாய்க்கு அவர் ஒரே மகன், அத்தாயோ கைம்பெண். அவ்வூரை சேர்ந்த பெருந்திரளான மக்களும்
அவரோடு இருந்தனர். அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு, அழாதீர் என்றார். அருகில் சென்று பாடையை தொட்டார். அதை தூக்கிச் சென்றவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், இளைஞனே, நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு என்றார். இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார். அனைவரும் அச்சமுற்று, நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார், கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். அவரை பற்றிய இந்த செய்தி யூதேயா நாடு முழுவதிலும் சுற்றியுள்ள பகுதிகளிலும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினிய சகோதரிகளே, சகோதரிகளே, நம்மை சுற்றி இந்த உலகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அழாதே அழாதே என்று பல மக்களை பார்த்து சொல்ல வேண்டியிருக்கிறது. அவ்வளவு வேதனையிலும் கஷ்டத்திலும் துன்பங்களிலும் நோய்களிலும் நொடிகளிலும் பண கஷ்டங்களிலும் மன கஷ்டங்களிலும் நினைத்த காரியங்கள் நடைபெறாமலும் நிறைவேறாமலும் வேதனைப்படுகிற, மனதுக்குள்ளே அழுகிற மனிதர்கள் இன்றைக்கு ஏராளம். கணவன் மனைவியால், மனைவி கணவனால், பிள்ளைகள் பெற்றோர்களால், பெற்றோர்கள் பிள்ளைகளால் கஷ்டப்படுகிற, வேதனைப்படுகிற சமூக சூழல், குடும்ப சூழல்கள் இன்றைக்கு அவலங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. எல்லாம் இருக்கிறது, ஆனால் அழுது கொண்டே இருக்கிறோம். நாம் இந்த மக்களை பார்த்து இயேசு சொல்வதை போல அழாதே அழாதே என்று சொல்ல எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம்? அதே வேளையிலே இது நடக்குமா நடக்காதா என்ற அவநம்பிக்கையில் வாழுகிற மக்கள் ஏராளமாக இன்னும் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து, மகனே மகளே, எழுந்திடு, நடந்திடு என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் நாம் இன்றைக்கு அதிகமாக சொல்ல வேண்டியிருக்கிறது. எழுந்திடு, எல்லாம் படைத்திடு என்று சொல்ல வேண்டிய, நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தைகள் இன்றைக்கு நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. திருச்சபையிலே, குடும்பங்களிலே, சமூகத்திலே பல வளங்கள், திறன்கள் இருக்கிறது. அந்த வளங்கள் அனைத்தும் முறையாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா என்று கேள்வி எழுப்பி பார்த்தால் இல்லை என்பதை நாம் பெறுகிற பதில். மிகவும் குறிப்பாக பயன்படுத்தப்படாத வளம் என்றால் அது இளைஞரின் வளம் என்றே சொல்லலாம். இளைஞர்கள் தங்கள் திறமைகளை ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு பயன்படுத்தும் போது திரு அவையும் சமூகமும் குடும்பங்களும் உயரத்தை எட்டி பிடிக்கும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி வாசகத்தில் சொல்லுகிற இளைஞனை எழுந்திடு என்ற வார்த்தைகளை ஒவ்வொரு இளைஞருக்கும் சொல்வதாக அமைகிறது. இளைஞர்கள் எழுந்தால்தான் எல்லாவற்றிலும் மாற்றம் வரும், எங்கும் உண்மை கிடைக்கும், மாற்றமிக்க வளர்ச்சிகள் உதயமாகும். ஆகவே இளைஞர்களே, எழும்பி வாருங்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. எதிலிருந்து எழ வேண்டும் என்று சொன்னால் இறப்பிலிருந்து எழுந்திட வேண்டும், இல்லாததிலிருந்தும் எழுந்திட வேண்டும். இளைஞர்களே, நீங்கள் அலைபேசியிலே வாழ்க்கையை நடத்தும் போது, அதுவும் அலைபேசியை ஒழித்து அதை பயன்படுத்துகின்ற போதும் இறந்தவர்களுக்கு சமமானவர்களாக ஆகிறோம். நலமான முறையிலே இந்த வாட்ஸ்அப்புகளையும் இந்த அலைபேசிகளையும் இளைஞர்கள் பயன்படுத்த ஏன் தயங்குகிறோம்? திறமையாக, துணிச்சலாக, உண்மையாக, நேர்மையாக ஏன் பயன்படுத்தக்கூடாது? பயன்படுத்த வேண்டும். வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மீடியாக்களின் வலைகளிலே நீங்கள் அடிமைகளாக மாட்டும் போது நீங்கள் செத்தவர்களே ஒழிய வாழ்கின்றவர்கள் அல்ல. ஏனெனில் அவைகள் உங்கள் சிந்தனைகளை இறக்கச் செய்கிறது, உங்களை உயிரற்றவர்களாக மாற்றுகிறது. இயேசு நற்செய்தி வாசகத்திலே அந்த இளைஞனுக்கு உயிர் கொடுத்தார். நீங்களும் இயேசுவிடம் மன்றாடி வெளியே வாருங்கள் இளைஞர்களே, இறப்பிலிருந்து எழுந்திடுங்கள், உயிர் பெற்றிடுங்கள். திரு அவையின் சமூகத்தின் வளர்ச்சிக்காக, சமயத்தின் வாழ்வுக்காக, பொதுநல தன்மையிலே வளர்வதற்காக மிகவும் ஆர்வமாக உழையுங்கள். இரண்டாவது, சில இளைஞர்கள் என்னிடம் ஒன்றுமில்லை, நான் பயனற்றவன் என்று எண்ணி தங்களை மிகவும் தரக்குறைவாக நினைப்பார்கள். இப்படி இல்லை என்று நினைக்கும் இளைஞர்கள் வாழ்வில் முன்னேற்றம் காண மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். இந்த நினைப்பை தூரே எறியுங்கள். உங்களை எல்லா திறமையோடும், ஆற்றலோடும், திறனோடும், திறமைகளோடும் ஆண்டவர் படைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் தாழ்வானவர்கள், குறைவானவர்கள் அல்ல, தரமானவர்கள், உயரமானவர்கள். எழுந்திடுங்கள். இன்றைக்கு ஆதரா என்ற ஒரு பிள்ளை ஒரு பேச்சு போட்டியிலே முதல் பரிசை வாங்கிய தமிழ்நாட்டிலே நம்முடைய நாகர்கோவிலுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் சொன்னால், அதுபோல திறமைகள் நம்மிடத்திலும் அடங்கி கிடக்கிறது. எல்லாவற்றையும் படையுங்கள். உங்களுடைய தன்னம்பிக்கையை உயர்த்துங்கள், அவநம்பிக்கையை உடையுங்கள் என்றுதான் இயேசு சொல்லுகிறார். எழுந்திடு, விழித்திடு ஓ இளைஞனே, நம்பிக்கை கொண்டு துணிந்து செயல்படு. வலிமையை வாழ்வு, பயமே தாழ்வு,
இயேசுவின் பாதையில் நடந்திடுவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, குறிப்பறிந்து உதவி செய்ய எங்களுக்கு நல்மனதை தாரும். அழுகின்ற மனிதர்களை பார்த்து அழாதே என்று சொல்லுகின்ற நல்ல மனங்களையும், அவநம்பிக்கையோடு வாழுகின்ற இளைஞர்களையும் பெரியவர்களையும் மனிதர்களையும் எழுந்திடு மனிதா என்று சொல்லுகின்ற உற்சாகமூட்டுகின்ற வார்த்தைகளிலும் நாங்கள் வளர்ந்திட எங்களுக்கு ஆற்றலை தாரும். ஆண்டவரே, ஆமேன். விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. கடும் காய்ச்சலால் அவதியுற்றோம் தெய்வமே, உடல் வலியால் நொந்து போனோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. உள்ளம் நிறைவை இழந்து நின்றோம் தெய்வமே, குழந்தையின்றி நிலை குலைந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. குடிபோதையில் பேதையானும் தெய்வமே, குடும்ப மகிழ்வை குலைத்து விட்டோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. புற்று நோயால் பலம் இழந்தோம் தெய்வமே, தொற்று நோயால் நிம்மதி இழந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையலை
போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ.
நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.